மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விந்தணு வந்து நீர்த்து போச்சு. விந்து வந்து ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சு சார். ஸோ அந்த ஒரு விஸ்காசிட்டின்னு சொல்லுவோம். விந்தணுவோட விஸ்காசிட்டி குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எதனால் வருது, அது எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்காம நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்காக ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுக்கிறாங்க. ஸோ ரிப்போர்ட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய விஸ்காசிட்டி குறைஞ்சிருக்கு சார், உங்களுடைய ஸ்பெர்ம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் என்னென்னா, அதோடைய குவாலிட்டி ஆஃப் ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டி இல்லை. ஸோ அந்த குவாலிட்டி இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறது கஷ்டம். அந்த குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு சாதாரணமாக ரொம்ப எளிய முறையில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல போகிறேன். அதை நோட் பண்ணி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது எதனால் வருது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்காம நிறைய மாத்திரைகளை வாங்கி போட்டது மூலயமா இதை இம்ப்ரூவ் பண்ணிடலாமான்னா பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து உங்கள் உடம்புக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது என்னன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது குறிப்பாக இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை தொந்தரவுகளை தருது, இதனால என்ன அப்படின்னா, சார் எரெக்டல் ஃபங்க்ஷன் தான் நல்லா இருக்குது, அதாவது விரைப்புத்தன்மை நல்லா இருக்குது, நீர்த்து போனதுனால சீக்கிரமாக வந்து அந்த விந்தணு வெளியே வந்துடும். அதனால உடலுறவு வந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரமாக வந்து ஒரு இன்பமாக இருக்க முடியாத நிலைமை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். விந்தணு வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு அதோட விஸ்காசிட்டி, அதோட அந்த தடிமத்தன்மை வந்து அதிகமாகுதோ, திக்னஸ் அதிகமாகுதோ, அப்போ தான் அது வர்றதுக்கு ஸ்லோவாகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து இந்த உடலுறவில் ரொம்ப நேரம் வந்து ஈடுபட முடியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதுக்கு மாத்திரை மருந்துகள் நிறைய சாப்பிட்டோம், அதெல்லாம் இல்லை. இது யாருக்கு வந்து அதிகப்படியாக வந்து இந்த நோய் வந்து குறிப்பாக யாருக்கு அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து அதிகமாக ஓட்டுவாங்க. இப்போ இந்த கேப் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்க, லாரி டிரைவர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உடல் உஷ்ணம், ஆனால் உடல் உஷ்ணம் எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அடி இடுப்பு, அதாவது இந்த பெல்விக் ரீஜன் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உஷ்ணம் வந்துடும். அந்த உஷ்ணம்னால இந்த விஸ்காசிட்டி குறைஞ்சி அது நீர்த்து போகிற தன்மை வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்த எப்படி நீங்கள் கூல் பண்ணுவீங்க சார்? நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோம், ஆனால் எங்களுக்கு கூல் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இப்போ அது மட்டும் இல்லாமல், இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, டிரைவருங்க வந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல், யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப அதிக நேரமாக உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அதாவது சிஸ்டம் ஒர்க், கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, அந்த மாதிரி வந்து அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரத்த ஓட்டம் வந்து போதுமான ரத்த ஓட்டம் உங்களுடைய பெல்விக்கு, உங்களுடைய ஆண்களாக இருந்தால் ஆண் உறுப்பு, பெண்களாக இருந்தால் பெண் உறுப்புக்கு வந்து போதுமான அளவு வந்து ரத்த ஓட்டம் போகாது. இன்னைக்கு அதிகப்படியாக வந்து நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து என்ன வேலை பார்ப்பாங்கன்னா, உட்காந்தே வந்து வேலை பார்க்குறாங்க. அப்படி உட்காந்து வேலை பார்க்காதவங்களுக்கும் இந்த பெல்விக் ரீஜனில் இருக்கக்கூடிய உஷ்ணம், இவங்களுக்கு வந்து நம்ம கர்ப்பப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு இருக்குன்னுவோம். யாருக்கு வந்து ஃபைப்ராய்டுன்னா ஒரு கட்டி இல்லையா, நீர் கட்டி, அது எப்போ வரும்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த நீர் கட்டியை விட்டுருங்க. ஃபைப்ராய்டு வந்து உங்களுடைய ஓவரீஸ்லையோ இல்லை வந்து உங்களுடைய யூட்ரஸில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அது இல்லாமல் சாதாரணமாக நம்மளுக்கு வந்து ஒரு நீர் கட்டி மாதிரி மேலே கொப்பளங்கள் மாதிரி வரும். அது எப்போ வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதுலையாவது நீங்கள் சூடு போட்டால் மட்டும்தான் அந்த மாதிரி நீர் கொப்பளமாக மாற ஆரம்பிக்கும். அப்போது வெயிலில் அதிகமாக போகும்போது வேர்க்குருமே வந்து அந்த மாதிரி நீர் கொப்பளமாக மாற ஆரம்பிக்கும். அப்போது எங்கே உஷ்ணம் அதிகமாக இருக்கோ அங்கே தான் வந்து அந்த நீர் கொப்பளங்கள் அதிகமாகும். அப்படி கணக்கெடுத்து பார்த்தா உங்களுடைய யூட்ரஸில் மட்டும்தான் வெப்பம் அதிகமாக இருக்குது. பெண் உறுப்பு, ஆண் உறுப்பு இதெல்லாம் வந்து வெப்பம் அதிகமாக இருக்குது. ஓவர் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் இவங்க எல்லாருக்குமே வந்து. ஆண்களுக்கு வந்து அந்த விந்தணு வந்து சீக்கிரமாக வந்து வெளியே வந்துடும். இதுக்கு காரணம் அந்த பெல்விக் ரீஜனில் ஏற்படக்கூடிய ஒரு அதிகமான உஷ்ணம் உட்கார்ந்தே இருக்கிறதுனால ரத்த ஓட்டம் சீராக அங்கே போகல. இப்போ நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்போம், வெந்தயம் சாப்பிடுங்க அங்கே வந்து ரத்த ஓட்டம் போகும் அப்படின்ட்டு. இப்போ ரத்த ஓட்டம்லாம் போகுது, அந்த ப்ரொடக்ஷன்லாம் நடக்குது, ஆனால் நீர்த்து போகுது. ஸோ அதை வந்து எப்படி சரி செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு இப்போ இந்த கரெக்டாக இந்த 2 மாதத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த 2 மாதம் தான் மிக முக்கியமான மாதமாக வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் வந்து பூ அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு டைம். அந்த முருங்கை பூவை பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இந்த விஸ்காசிட்டி நான் சொன்னக்கூடிய அந்த ஸ்பெர்மோட அந்த குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். அங்கே இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும்.
இதோட இந்த கவுண்ட்லாம் இருக்கும். பட் அந்த குவாலிட்டி சொல்லுவாங்க பாருங்க. அந்த குவாலிட்டியும் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். அதோட விஸ்காசிட்டி, அந்த மொபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டாப் கிளாஸ்ல வரக்கூடிய ஒரு மருத்துவத்த இப்ப நம்ம சொல்ல போறோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கை பூ வந்து உங்களுக்கு பண்ணி குடுக்கும். அத எப்படி எடுக்கலாம்? அது என்ன பண்ணலாம்னு சொல்றேன். அத ட்ரை பண்ணுங்க. கரெக்ட்டா இந்த 2 மாசம் வந்து இத தினமும் சாப்பிட்டு வரலாம் தாராளமா. குறிப்பாக சுகர் பேஷண்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து விந்தணு குறைபாடு வரும். அதையுமே வந்து இந்த முருங்கை பூ வந்து சரி செஞ்சு குடுக்கும். இது எப்படின்னா, ஒரு ஒரு கைப்பிடி வந்து முருங்கை பூ எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி முருங்கை பூ எடுத்துக்கோங்க. இதுல இன்னொரு ஒரு மிக முக்கியமான மூலிகை. தயவு செஞ்சு வந்து இந்த மூலிகை வந்து எங்களுக்கு தெரியாது. இது எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லாதீங்க. இது சிட்டில இருந்து, கிராமப்புறங்கள்ல இருந்து எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பைக் பார்க்கிங், வீட்டு ஓரமா ஒரு சின்ன இடம் இருந்தா கூட சரி, அந்த சின்ன இடத்த சுத்தி நெறைய வளர்ந்துரும் இது. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கானா வாழை அப்படின்னு பேரு. இது வந்து ஜுரத்துக்கு வந்து ஒரு ரொம்ப வீரியமான ஒரு செடியா வந்து நெறைய பேர் வந்து உபயோகப்படுத்துவாங்க கிராமப்புறங்கள்ல. இன்னைக்கு நமக்கு வந்து இத பத்தின வந்து ஒரு அவேர்னஸ் இல்ல. நம்ம எதுக்கு வந்து இப்ப நம்ம நம்ம முக்கியமா வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்க வீட்டு அருகாமையில உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மூலிகைகள் பேர, செடி பேர தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து இத பத்தி தெரியாம ஒரு ஜெனரேஷன கிரியேட் பண்ணிட்டோம். அதனால நம்ம பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். இது அடுத்த ஜெனரேஷனுக்கு பாதிக்கப்படாம இருக்கணும் அப்படின்னா, இத வந்து அந்த ஜெனரேஷனுக்கு சொல்லிக் குடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல சின்ன சின்னதா செடி இருக்கும். நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, போயிட்டு இதெல்லாம் தேவையில்லாத செடின்னு சொல்லி களை செடின்னு அறுத்து தூக்கி வெளிய போட்டுருவாங்க. அப்படி பண்ணாதீங்க. உங்க வீட்டுக்கிட்ட ஒரு செடி வளருது அப்படின்னா, அது கண்டிப்பா உங்களுக்கு உபயோகம் இல்லாம அங்க வளரவே வளராது. அத எடுத்து அந்த நோய் இல்லனாலும், அத எடுத்து எப்படி உபயோகப்படுதுன்னு தெரிஞ்சு, பண்ணி ஒரு டீ மாரியோ, ஏதோ ஒரு கஷாயம் மாரி வச்சு குடிச்சுக்கோங்க. இப்ப இந்த கானாவாழை வந்து ஒரு சின்ன செடி தான் அது. ஒரு வயலட் கலர் பூ இருக்கும். சின்னதா. அதோட இமேஜ் வந்து நம்ப காட்டுவாங்க பாருங்க. ஸோ அந்த செடி வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. எளிமையா ரோட்டோரமா கிடைக்கும். கண்டிப்பா அது சிட்டிலயும் இருக்கும், கிராமத்திலயும் இருக்கும். ஸோ அந்த முருங்கைப்பூ ஒரு கைப்பிடி, இந்த கானா வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி வந்து ஒரு கைப்பிடி. அத எடுத்து ஒரு 1 கிளாஸ் தண்ணி, இல்ல ஒரு 1 1/2 டம்ளர் தண்ணி அதுல போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. சுண்டி அது ஒரு 1/2 டம்ளர் இல்ல 3/4 டம்ளர் தண்ணி வந்ததுக்கப்புறம், பசும்பால், சுத்தமான பசும்பால் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த பசும் பாலுல இந்த வடிகட்டி எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த கஷாயத்த வந்து அதாவது நீங்க முருங்கைப்பூவும், இந்த கானாவாழையும் போட்டு கஷாயம் பண்ணி வச்சிருப்பீங்க. அத வடிகட்டி எடுத்துக்கோங்க. அத அப்படியே குடிக்கலாம். ஒண்ணும் தப்பு வராது. சில பேருக்கு அத குடிக்க பிடிக்கலன்றவங்க கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுல வந்து இந்த பசும் பால வந்து கலந்துருங்க. பசும்பால கலந்துட்டு அது கூட வந்து பனவெல்லம். பனவெல்லம் வந்து எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, தமிழ் மருத்துவம் வந்து டார்கெட் ஆஃப் மெடிசின்னு சொல்லுவாங்க. நீங்க பனவெல்லத்துல எத கலந்து குடுத்தாலும், ஆண் உறுப்புலயும், பெண் உறுப்புலயும் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப இந்த பனவெல்லம் போட்டுக்கிறோம். பனவெல்லம் வந்து சுகர் பேஷண்ட் சார் நான் பனவெல்லம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா போடாதீங்க. வெறும் இந்த முருங்கை பூவும், அந்த ஒரு கைப்பிடி கானா வாழையும் போடுங்க. இந்த சுத்தமான பசும்பால். அத அதுல மிக்ஸ் பண்ணிட்டு, கலந்து காலையில வெறும் வயித்துல இத குடிச்சுக்கிட்டே வாங்க. குடிச்சுக்கிட்டு வர 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 ஒரு 1 மாசம் 21 நாள் குடிங்க. 21 நாள் குடிச்சிட்டு ஒரு 5 நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு 21 நாள். குடிக்கும்பொழுது இது 2 கோர்ஸ் இத முடிக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்பெர்மோட குவாலிட்டிய செக் பண்ணி பாருங்க போயிட்டு. நீங்க என்ன டெஸ்ட் எடுத்தீங்களோ எடுத்து செக் பண்ணி பாருங்க. குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கும். அந்த விஸ்காசிட்டி வந்து பயங்கர கிரியேட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம, உங்களுடைய உடம்போட அந்த ஒரு தன்மை இருக்கும் பாருங்க, அந்த தன்மைய மாத்தி, உங்க தோலே வந்து ஒரு ஷைனிங்னெஸ்ஸ வந்து கொண்டு வந்து குடுத்துரும். தேஜஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரி வந்து ஒரு தேஜஸ வந்து ஃபேஸுக்கு கொண்டு வந்து குடுத்துரும். ஏன் அப்டின்னா, மூலச்சூடுன்னு சொல்லுவோம். இது வந்து பைல்ஸ சொல்லல. மூலச்சூடு அப்டின்னா, உங்களுடைய மூலாதாரத்தில இருக்கக்கூடிய உஷ்ணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேஸ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து ஒரு மாரி டார்க் ஷேட்ல கொண்டு வந்துட்டுருக்கும். அத மாத்தி ஒரு ஒரு ஒருத்தவங்கள பார்த்தாலே ஒரு அட்ராக்ஸ் ஒரு தேஜஸ கொண்டு வரக்கூடிய ஒரு மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைப்பூவும், இந்த கானாவாழையும். இத பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இயற்கையான முறையில, நல்ல முறையில எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு இறைவன வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.